வணக்கம் நண்பர்களே, நமது அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் நிறுவனம் சாதாரண ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் அல்ல. கடந்த சில ஆண்டுகளில் தனது செயல்பாட்டால் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கியூபிட் லிமிடெட். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் இந்த நிறுவனத்தை பற்றி A முதல் Z வரை தெரிந்து கொள்வீர்கள். இந்த நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது, என்ன தொழில் செய்கிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, சமீபத்திய சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட் எப்படி இருக்கிறது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு, ROE ROCE டெப்ட் எப்படி, எதிர்காலத்தில் இந்த நிறுவனத்திற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, 2030 மற்றும் 50 வரை எந்த பங்கை வைத்திருக்கலாமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த தொடரில் பதில் கிடைக்கும். ஆனால் வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். இது போன்ற தரமான தமிழ் சந்தை வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். கியூபிட் லிமிடெட் என்றால் என்ன? கியூபிட் லிமிடெட் என்பது இந்தியாவின் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் செக்சுவல் வெல்னஸ் துறையில் செயல்படும் நிறுவனம். இந்த நிறுவனம் முக்கியமாக மேல் காண்டம்ஸ், ஃபீமேல் காண்டம்ஸ், வாட்டர் வேஸ்ட் லூப்ரிகன்ட்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் போன்ற தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது. இந்தியாவில் ஃபீமேல் காண்டம்ஸ் தயாரிக்கும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இது அறியப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் தலைமையகம் மகாராஷ்டிராவில் உள்ளது. நிறுவனத்தின் தயாரிப்புகள் இந்தியாவில் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிறுவனம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது என்று பார்ப்போம். பலர் நினைப்பது போல இந்த நிறுவனம் இந்தியாவில் மட்டும் விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதில்லை. இதன் வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது ஏற்றுமதி. அதோடு அரசு அமைப்புகள், சர்வதேச சுகாதார அமைப்புகள் மற்றும் தனியார் சந்தை மூலமாகவும் விற்பனை நடைபெறுகிறது. ஒரு நிறுவனத்திற்கு ஒரே வாடிக்கையாளரை மட்டும் நம்பாமல் பல சந்தைகளில் விற்பனை செய்வது ஒரு நல்ல அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த துறையின் எதிர்காலம். சுகாதாரம் மற்றும் பர்சனல் கேர் துறை நீண்டகால வளர்ச்சி வாய்ப்பு கொண்ட துறையாக கருதப்படுகிறது. உலக மக்கள் தொகை அதிகரிப்பது, சுகாதார விழிப்புணர்வு உயர்வது மற்றும் பல நாடுகளில் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிப்பது போன்ற காரணங்களால் இந்த துறையில் தொடர்ந்து தேவை இருக்கலாம். ஆனால் கியூபிட் போன்ற நிறுவனங்களுக்கு புதிய சந்தைகளில் வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் அதே நேரத்தில் போட்டியும் அதிகரிக்கலாம். அதனால் நிறுவனம் தொடர்ந்து புதுமை செய்ய வேண்டும். இன்றைய முக்கிய கேள்வி. ஒரு காலத்தில் அதிகம் பேசப்படாத இந்த நிறுவனம் இன்று ஏன் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கிறது? அதற்கான முக்கிய காரணம் கடந்த சில ஆண்டுகளில் அதன் நிதி செயல்திறனில் ஏற்பட்ட முன்னேற்றம். அடுத்த பகுதியில் ஃபினான்ஷியல் இயர் 2026 நிதி முடிவுகளை விரிவாக பார்ப்போம். சேல்ஸ் எவ்வளவு உயர்ந்தது, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வளர்ந்தது, ROE ROCE என்ன, டெப்ட் நிலை என்ன, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி உள்ளது. இந்த எண்களை வைத்து இந்த நிறுவனத்தின் உண்மையான தரத்தை ஆய்வு செய்வோம். இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் கியூபிட் நிறுவனத்தின் முழுமையான ஃபினான்ஷியல் அனாலிசிஸை
எண்களுடன் பார்ப்போம். நன்றி.